எதுக்கு அப்பா தேவையில்லாம நம்மள மதுரை கூட்டிட்டு போனாருன்னே தெரியல. அப்படி சொல்லாதடா. உனக்கு அப்பா மேல டவுட்டே வராதாமா? ஏண்டா அவர் மேல நான் ஏன் டவுட் படணும் சொல்லு. சரி, இங்க என்ன சாப்பிட கொடுத்தாங்க? ஆ, முறுக்கு அதிரசம். நாம மதுரையில இருந்து கொண்டு வந்த அதே அதிரசம். ம்ஹும். அதே அதிரசம் இல்ல, அதே மாதிரி அதிரசம். ஏமா, அப்பா கிளம்பும் போது உங்ககிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டு வாங்கிட்டு வந்தார்ல, ஒருவேளை அதை இங்க கொண்டு வந்து கொடுத்திருப்பாரோ? என்னடா சொல்லிட்டு இருக்க நீ? நீ சினிமா சினிமான்னு சுத்தி சுத்தி உனக்கு வில்லனா தெரியறாங்க எல்லாரும். கதை எழுதி எழுதி வீட்ல இருக்கிறவங்களுக்கும் கற்பனை கதை எழுதுற. வாடா பேசாம. சரி வா, போலாமா? போ. முடியலப்பா. எழு. அம்மா, என்ன வெயில். அம்மா மேல உட்காருமா. ஐயோ போடா, கால்லாம் வலிக்குது. பயங்கர வெயில். தம்பி கோவிச்சுக்கிறாம அந்த தண்ணி எடுத்து கொடுக்குறீங்களா? சரிங்கக்கா. அப்பாடி. அக்கா இந்தாங்க. தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா, நீ என்னடா இந்நேரம் வீட்ல இருக்க? சாப்பிடலான்னு வந்தம்மா. ஐயோ, நீ சாப்பிடுவேன்னு தெரியாதே. இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா அம்மா அம்மா. ஆ? நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டே முடிச்சிட்டேன், நீ உட்காரு. சாப்பிட்டியா? அப்போ சரி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு தாண்டா வெளியே போனேன். செல்வி அக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா? ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டோம் தம்பி. அம்மா, இந்த வெயில எங்கம்மா போயிட்டு வரீங்க? நாளைக்கு ராதிகா புது வீட்டுக்கு போறாங்கல்ல, அதான் ஏதாவது கொடுக்கலான்னு 2 குத்து விளக்கு வாங்கிட்டு வந்தோம்டா. ஓ அம்மா, நாம தான் அவங்க வீட்ல இருந்து வந்தோம்ல, அப்பவே சொல்லிருக்கலாம்லம்மா. இப்ப எதுக்கு தேவையில்லாம வெயில போய் அலைஞ்சிட்டு வரீங்க? ஏய், அப்ப நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லடா. வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் தோணுச்சு. இவ தான் கேட்டா, அப்புறம் தான் போனோம். அது ஒண்ணு இல்ல தம்பி, நான் கூட போனா இந்த அக்கா மனச்சாட்சியே இல்லாம என்னைய 90 கடை ஏறி இறங்க வைக்கும். உன்னை அப்படி ஏறி இறங்க வைக்க முடியாதுல்ல, அதுதான். சரி, 90 கடைக்கா போனீங்க? இவளுக்கு ஒரு வேலையே இல்ல. அக்கா 90 பேச்சுக்கு சொன்னேன், ஆனா 10-12 கடை என்னை ஏற வச்சியா இல்லையா? ஆமா, ஏற வச்சேன். இப்ப பாருடா, நல்லாவும் இருக்கணும், விலையும் குறைச்சலா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தானே வாங்கணும், சொல்லு. ஆமாமா. அம்மா, நம்ம ஆபீஸ்ல ஒரு பெயிண்டிங் ஒன்று வாங்கணும், ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டில் வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இங்க தான் ஃபுல்லா போட்டோவா இருக்கே. நாளைக்கு நம்ம அவங்க வீட்டில் கிஃப்டா கொடுத்துடலாம். அவங்க வீட்டில் வச்சாங்கன்னா சூப்பரா இருக்குமா? சரி, கொண்டு வாடா, சூப்பரா இருக்கும். ஏக்கா, வீட்டுல பெயிண்ட் அடிக்கலனா இருக்கிற போட்டோவெல்லாம் எடுத்து மாட்டி விட வேண்டியதானே? சுவர் பூரம் சும்மாவே இருக்கு பாரு. அம்மா, அவர் ஏன் அந்த போட்டோல எடுத்து மாட்டாமலே இருக்காரு? தெரியலடா, அவரை தான் கேட்கணும். சரி, அதெல்லாம் எங்க எடுத்து வச்சிருக்காருன்னு கேட்டு சொல்லு, நானும் அது மாட்டுறேன். அதுவும் அவருக்கு தான் தெரியும்டா. எழு. அம்மா, கேட்டு வைமா, எடுத்து மாட்டிடலாம். சும்மா எங்கேயாச்சும் போட்டு வச்சாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது உடஞ்சு போயிடும். சரி. செல்வி அக்கா, உங்க வீட்டுக்காரரை இன்னைக்கு நான் பார்த்தேன். எங்க தம்பி பாத்தீங்க? ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடை, அந்த டீ கடையில தான் பார்த்தேன். அது சாராய கடையில இருக்கும், டீ கடைக்கு எதுக்கு வந்துச்சு? அது சாராய கடைக்கு போறதுக்கு ஆன் த வேன்னு நினைக்கிறேன். ஏன் தம்பி, காசு எதுவும் கேட்டுச்சா? ஆமாக்கா. கொடுத்தீங்களாக்கும்? 200 ரூபா கொடுத்தேன். ஏன் தம்பி, பாக்கி அக்கா எனக்கு கொடுக்கறதே கொஞ்சோண்டு சம்பளம் தான். அதுல இந்த மாசம் மட்டும் 1000 ரூபாய் புடுங்கிட்டு போயிட்டாரு. என்னத்த சொல்ல, அன்னைக்கு நான் மண்டையில போட்டப்பவே போய் சேர்ந்திருந்தா கூட பரவாயில்ல தம்பி.
புசுரோட இருந்துக்கிட்டு ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கியா? ஓ அதுக்கேண்டி சம்பளம் குறைவுன்னு சொல்ற? மத்த வீட்ல போய் விசாரிச்சு பாரு, அப்போ உனக்கே தெரியும். சரி சரி, இதே ஜாக்குன்னு தம்பி அந்த ஆளுக்கு கொடுத்த 200 ரூபாய ஏன் சம்பளத்தில் கழிச்சிடாத. ஆ. அப்புறம் அந்த ஆள் எனக்கு புருஷனே இல்லைன்னு சொல்லி போடுவேன். ஐயோ பாவி, பாத்தியாடா இவள? ஏய், ஆ. பாத்தியாடா எப்படி பேசிட்டு போறா? அம்மா இவங்க எப்பவுமே அப்படிதானம்மா. அப்பா இது நல்லா இருக்குல்ல பாட்டி? நல்லா இருக்குடி. இத என்னங்க, பாருங்க. உங்களுக்கு பிளாக் காஃபி கொண்டு வரட்டுமா? இப்பதானே சாப்பிட்டோம், வேண்டாம் அப்புறமா பாத்துக்கலாம். ம். கோபி, ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்னம்மா? ஷெடியூலோட படத்துல நான் நடிக்க போறேன்டா. ஆ? ரியலி? ம். இது எப்போ அத்த? என்கிட்ட சொல்லவே இல்ல. அம்மா இன்னைக்கு தான் முடிவே பண்ணேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்துச்சு, ரொம்ப அழகான கேரக்டர். பாட்டி பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. சரி பாட்டிக்கிட்ட போய் கேட்டேன், பாட்டியும் பெருந்தன்மை நான் பண்றேன் அப்படின்ட்டாங்க. டேய், ரொம்ப நேரம் வருவேன்ல, சும்மா இப்படி வந்து அப்படி போயிட மாட்டேன்ல. பாட்டி 10-15 நிமிஷம் ஸ்ட்ராங்கா வர கேரக்டர் பாட்டி. ம், அப்படின்னா சரி. அம்மா என்னப்பா? நிஜமாவே நடிக்க போறீங்களா? ஏ கோபி, ரொம்ப நல்ல நடிப்பாடா. வீட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை வேஷம் போடுறா. ம், சினிமாவில் போய் நடிக்க மாட்டாளா? அதெல்லாம் சிறப்பாக பண்ணுவா பாரு. என்ன கிண்டல் பண்றீங்களா? ஆச்சா, ஏண்டி சின்ன வயசுலயே நடிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். போய் நடிய. ஏண்டா எழு, என்கிட்ட கூட நீ சொல்லல. அம்மா இன்னைக்கு தான் தோணுச்சு, அதான் உடனே பாட்டிக்கிட்ட வந்து கேட்டுட்டேன். பாட்டி ம். சூப்பர் பாட்டி. ம். நானும் ஷூட்டிங்க்கு உங்க கூட வருவேன், சரியா? ஷூர் ஷூர். அம்மா ம்? இதெல்லாம் வேணுமா? ஏண்டா பேரன் படம் பண்ண போறான், பாட்டி சின்ன வேஷம் பண்ண போறா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஓகே, உனக்கு ஓகேனா சரி. சரி, தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ம். டாடி, ஆ? மதுரையில எவ்வளவு ஜாலியா இருந்தீங்க. இங்க வந்ததும் ஏன் மறுபடியும் சீரியஸ் ஆயிட்டீங்க? ஆ, பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏன் டாடி, ஆ. என்னாச்சு? ஏய் நான் எப்பவும் போலதானே இருக்கேன். ஐம் ஆல் ரைட். என்ன உன் கூட இப்போ பேசணும் அவ்வளவுதானே? பேசுவோம், பேசு. ஏன் கோபி, நான் நடிக்க போறேன்னு கோச்சுக்கிட்டியா? ஆ, ஆ, பாட்டி நீங்க நடிங்க பாட்டி. டாடி அதுக்கெல்லாம் கோச்சிக்கல. ஆ. பாட்டி உங்களுக்கு இது ஓகே தானே? ஆ, நீங்க ஆர்டிஸ்ட் பாட்டி, நான் டைரக்டர். இடையில எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? சரியா? உன் பாட்டி நடிக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இவன் எல்லா விஷயமும் நம்ம கிட்ட சம்மதம் கேட்டா செய்யறான். ஏய், எதோட முடிச்சு போடுற? விடு. ஏதோ ஒரு தடவை அவன் தெரியாம பண்ணிட்டான், அதையே புடிச்சிட்டு இருப்பியா? தப்பு தான், அதுக்கு என்ன பண்றது? பெரியவங்க நம்ம தான் எடுத்து சொல்லணும். மாமா, ஆ, நான் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குமா? பாட்டி நடிக்க போறதுக்கா? ஏய் போடி, அதுக்கு இல்ல. நாளைக்கு ராதிகா வீட்டு கிரகப்பிரவேசம் இருக்குல்ல, அதுக்குதான் குத்து விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். மறந்தே போச்சுல்ல? ஆ. வாட்? எல்லாரும் கிரகப்பிரவேசத்துக்கு போறீங்களா? ஆமாங்க, நாளைக்கு தான் கிரகப்பிரவேசம்.
அவங்க நாம வந்த பிறந்தான் கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு சொல்லி பண்ணாமையே இருக்காங்க. அதனால பழைய வீட்ல தான் இன்னும் இருக்காங்க. அந்த வீட்ல ஏற்கனவே பிரச்சனை இல்லைங்க. அவங்க புருஷன் வேற வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருல்ல. அவங்களும் உடனே புது வீட்டுக்கு போயே ஆகணும். ஆனா யாரும் இல்லாம போக முடியல அவங்களால. அதாங்க நாம போய் கிரகப்பிரவேசம் பண்ணிடலான்னு நினைச்சேன். ஆமாண்டா, நாளைக்கு நாள் கூட நல்ல நாளாக இருக்கு. நாளைக்கே பண்ணிடலாம். நம்மளால பாவம் ஏன் அந்த பொண்ணு புது வீட்டுக்கு போகாமல் இருக்கணும்? இதுக்கா இத்தனை நாள் தேவையே இல்லாம மதுரையில எல்லாம் தங்கி கஷ்டப்பட்டேனா? எல்லாம் வேஸ்டா போச்சு. டாடி நீங்க வரீங்கல்ல? நோ, நான் எங்கேயும் வரல. என்ன டாடி, மதுரையில வந்து அங்க என்கேஜ்மெண்ட்ல எவ்வளவு ஜாலியா இருந்தீங்க. நாளைக்கும் வரலாம்ல, ஜாலியா இருக்கும் டாடி. அது இல்லை இனியா, ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் பெண்டிங், தலைக்கு மேலே வேலை இருக்கு. நான் ஆஃபீஸ் அட்டன் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்களாம் போயிட்டு வாங்க, ஓகே? நான் வரல. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கிரகப்பிரவேசத்தை நல்லபடியா பண்ணலான்னு எவ்வளவு தூரம் பக்குவமா எடுத்து சொன்னேன். ஆனா இப்ப அவ ஃபுல் ஃபேமிலி இன்வைட் பண்ணிருக்கா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வேற எந்த ஊருக்கு பிளான் பண்ணுவேன்? தலை எழுத்து. செழியன், நீ வரல? நான் வரல இனியா. டேய் செடியா, வாடா ஒழுங்கா போலாம். எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. அவங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருக்காங்கல்ல. மதுரையிலேயே கூட நீ பாதியிலே எஸ்கேப் ஆகி போயிட்ட. ஒழுங்கா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வர. இல்ல, நான் எங்கேயும் வரல. டேய் என்னம்மா அவன்? அண்ணன் வேற ஓவரா பண்ணுது. அக்கா நீங்க வருவீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஜெனி வருவா. பாத்தீங்களா மாமா, கிரகப்பிரவேசம்னு சொன்ன உடனே இனியா அப்பா எப்படி கோவப்பட்டுட்டு போறாருன்னு பாத்தீங்களா? விடுமா. எங்க நான் நடிக்கிறது ஒருவேளை அவனுக்கு பிடிக்கலையோ? ஆமா, பெரிய நீ சாவித்திரி, நீ நடிக்கிறது அவனுக்கு பிடிக்காம போச்சு. ம், அவன் எதுக்கும் எந்திரிச்சு போயிட்டு இருக்கான், நீ வேற. பாட்டி அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? ஆமாமா, அத சொல்லு. ஆ சரி விடுங்க. அவன் என்னைக்கு சிரிச்சிட்டு இருந்திருக்கான். நாளைக்கு நம்ம போய் ராதியா வீட்டு கிரகப்பிரவேசத்தை சிறப்பா பண்ணி கொடுத்துருவோம். என்னம்மா? ம், சரிங்க மாமா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆளே காணோம். எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏங்க, நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணல. பண்ணீங்க பண்ணீங்க. இல்லைங்க, திடீர்னு மதுரைக்கு கிளம்பி போக வேண்டிய வேலை வந்துருச்சு. சரி, இப்ப இங்க வந்தாச்சா? ஆ இன்னைக்கு தான் வந்தோமே. ஓ, ஆபீஸ் போனீங்களா? ஐயோ, சொல்லிருந்தா வந்திருப்பேனே. ஏங்க இருங்க இருங்க. ஆஃபீஸ்க்கு நான் கொஞ்ச நேரம் தான் போனேன். அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நானே இந்த லொக்கேஷன்லாம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. ஓ,
ஆ, அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ம், ஏங்க நான் என்ன வேலை முடிஞ்சதா இல்லையான்னு கேட்கவா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்? நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் என்ன தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல? நான் ஒன்றும் தேடலையே. ம், அப்போ சரிங்க. டெய்லியும் பார்க்குற ஃப்ரெண்டை எப்படியும் தேடுவீங்கன்னு நினச்சேன். தேடலைன்னா பரவாயில்ல. ஹலோ, தேடினேன். அப்போ ஓகேங்க. சரி, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? ஆ, நல்லா இருக்காங்க. ம், சரி, நீங்க அவங்கள அப்பா அம்மான்னு கூப்பிடுவீங்களா இல்ல மாமா அத்தைன்னு கூப்பிடுவீங்களா? ம், அப்பா அம்மா தான் கூப்பிடுவேன். ஓஹோ, சூப்பருங்க. ம், சரி, சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டாச்சுங்க. எல்லாருமே சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேங்க. குட். ஏங்க, அப்புறம் நான் ஒன்று யோசிச்சேன். உங்க கதைய நான் ஒரு நல்ல படமா பண்ணலான்னு. என் கதையில என்ன இருக்கு? ஏங்க, என்ன இருக்கா? எவ்வளோ இருக்கு. நீங்க தான் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டீங்களே. எல்லாம் எங்க சொன்னேன்? ஆ, உங்ககிட்ட சொல்லாதது 1000 இருக்கு. அது வேறயா? ஏங்க, அதெல்லாம் எப்பங்க சொல்லுவீங்க? சொல்லணுமா என்ன? ஆ, சரி, சொல்ல வேண்டானா விடுங்க. ம், ஆ, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஏங்க, இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேற ஒண்ணுமே இல்லைங்க. நல்லது தானேங்க. இவன் கூட எல்லாம் மனுஷன் பேசுவானான்னு நீங்க யோசிச்சாதான் கஷ்டமே. சரிங்க, நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ம், சரிங்க. ஏங்க, எனக்கு உங்க கூட கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுதுதான். ஆனா உங்க அப்பா அம்மாவை நினைச்சதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம பேச போய் அவங்க உங்களை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க. வேணாம். ஆ, அவங்கள சரி பண்றேன்னு யாரோ சொன்னாங்க. ஏ, ஏங்க, அதெல்லாம் பண்ணாம எப்படி? அவங்கள சரி பண்ணி அந்த வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அற்புதமான நந்தவனமா மாத்திரம் பாருங்க. டயலாக்லாம் சினிமால வர மாதிரி தான் இருக்கு. ஆ, ஏங்க, சினிமா தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் சினிமா. ம். சரி, என்ன செய்ய போறீங்க? பொறுத்திருந்து பார்க்கவும். சரி, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். குட் நைட்டுங்க. ம், சரிங்க.
மயு ம். ம், வா. வாவ் சூப்பர்மா. இந்த டெக்கரேஷன் லைட் எல்லாம் எப்ப பண்ணது? நைட்டே எல்லாம் பண்ணியாச்சுமா. ஓ, இது நம்ம வீடு இல்லம்மா. ம். இந்த வீட்ல இருந்து நம்ம எங்கேயும் போக வேண்டாம்ல? ஏன் போணும்? இது நம்ம சொந்த வீடு.